இந்த பிரபஞ்சத்தில் டைம் டைலேஷன் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதரும் இந்த டைம் என்பதை வெவ்வேறாக ஃபீல் பண்ணுறாங்களாம். அது எப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னராக ரெண்டு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் ஒன்று தான் டைம் டைலேஷன் ஆங்கிலத்தில் கூறுவது, மற்றது டைம் பெர்செப்ஷன் என்று கூறுவது. இப்படி டைம் டைலேஷன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி டைம் எவ்வளவு ஸ்பீடாக செல்லுதுன்றதை பொறுத்தது. இந்த பிளாக் ஹோல்களை நீங்கள் எடுத்துக்கொண்ட டைம் மிக மிக ஸ்லோவாக சென்று அந்த பிளாக் ஹோல்களில் ஒரு பகுதியில் டைம் நகரவே நகராதாம். இதனால தான் டைம் உண்மையிலே இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் சில பிரதேசங்களில் டைம் ஸ்பீடாக நகருமாம். இதுதான் டைம் டைலேஷன். டைம் பெர்செப்ஷனும் டைம் டைலேஷன் மாதிரி தான். அதாவது பெர்செப்ஷன் என்றால் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க என்பது. மனிதர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதரும் டைமை வெவ்வேறாக ஃபீல் பண்ணலாமாம். ஏனென்றால் மனிதர்களுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி டைம் என்பது ஒரு ஃபீலிங்காகத்தான் இருக்கின்றது. டைம் டைலேஷன் இந்த யூனிவர்ஸ் என்பதற்கு உரியது. டைம் பெர்செப்ஷன் அதனை ஃபீல் பண்ணுறவருக்கு உரியது. நம்மட பிரெயின் தான் இந்த டைமை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏனென்று சொன்னால் நம்மட பிரெயினில் சின்ன வயசில் இருந்தே இந்த டைம் என்ற கான்செப்டை நம்ம மெமரியாக சேவ் பண்ணுறோமா. அதனால தான் ஒவ்வொரு மனிதரும் அவர் எவ்வாறான மெமரியை சேவ் பண்ணுறாரோ அதற்கேற்ற மாதிரி டைம் மாறுது. ஒரு சிறந்த உதாரணத்தை இங்கு நாம் பார்ப்போம். சிறுவராக நீங்கள் இருந்தபோது உங்களுக்கு நிறைய சந்தோஷமான மெமரிகள் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பெரியவராக ஆகிய போது அப்படி சிறுவராக இருந்தபோது உள்ள சந்தோஷமான மெமரிகள் மிக குறைவாகத்தான் இருந்திருக்கும். அடுத்தது உங்களுக்கு 25 வயது தாண்டிய பிறகு டைம் மிகவும் குயிக்காக செல்வதாக உணர்வீங்க. இப்பொழுது டைம் உண்மையில் குயிக்காகவும் செல்லவில்லை, மெதுவாகவும் செல்லவில்லை. டைம் என்பது உண்மையிலேயே இல்லை, அது ஒரு ஃபீலிங் தான். வயதாவது ஒரு ப்ரொசஸ் தான். அந்த ப்ரொசஸை நாம் டைமுடன் நாம் ஒத்து பார்க்கின்றோம் என்பதுதான் உண்மை. இது எவ்வாறு இருந்தாலும் உங்களுக்கு 25 வயது கடந்த பிறகு உங்கள் டைம் எப்பொழுதுமே பெரியவர்கள் சொல்லி கொண்டிருப்பாங்க தானே, டைம் போதவில்லை, இந்த வருடம் ஆரம்பித்ததும் தெரியவில்லை, வருடம் முடிந்ததும் தெரியவில்லை என்று சொல்லுவாங்க தானே. இது எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுறது தான். டைம் உண்மையில் சேஞ்ச் ஆகி விட்டதா இல்லை. ஆனால் சைல்ட்ஹுட்டை பாருங்கள், அதே அந்த பெரியவங்க சிறு வயதாக இருக்கும்போது நல்ல மெமரிகள் எனக்கு வந்தது, நான் அம்மா அப்பாவுடன் இந்த பயணம் சென்றேன், அங்கு பயணம் சென்றேன் என்று சிறந்த மெமரிகளை அவர்கள் அசை போட்டு கொண்டே இருப்பாங்க. அது நீண்ட நாள் அவர்கள் வாழ்ந்தது மாதிரியே அவர்களுக்கு தோன்றும். சிறுவர்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணுறாங்களாம். ஆகவே ஏன் தெரியுமா, அது அந்த சிறிய காலத்தில் தான், அதாவது சிறுவராக இருக்கும் போது தான் இந்த டைம் என்ற பெர்செப்ஷனே வருகின்றது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே டைமை அறிந்திருக்காது. 2 வயதுக்கு பிறகுதான் அந்த பிரெயினே டைம் என்பதை அறிய தொடங்குகிறதாம். அதன் பிறகு டைம் மெல்ல 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 வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே டைம் அந்த சின்ன வயசில் டைம் வளரும் போது, டைம் என்ற அந்த பெர்செப்ஷன் வளரும் போது அது மெதுவாக ஓடுறது மாதிரி தான் தெரியும். ஆனால் 25 இயர்ஸுக்கு பிறகு எல்லோரும் பெரியவராக மாறுறாங்க. அதன் பிறகு டைம் அப்படி ஸ்லோவாக போகிறது மாதிரி தெரியாதது. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டாங்க தானே. சிறுவர் வயதாக இருக்கும் போது அவர்களுக்கு நிறைய விடயங்கள் தெரியும். அந்த உலகத்தில் உள்ள மரம் என்றால் என்ன, செடி கொடி என்றால் என்ன, ஆடு மாடுகள் என்றால் என்ன, மனிதர்கள் என்ன, எல்லா விடயங்களும் அவங்கள அறிந்து விட்டாங்க. புதிதாக அறிவதற்கு குறுகிய விடயங்கள் மட்டுமே இருக்கின்றது அவர்கள் பெரியவராக வளரும் போது. இதனால் தான் டைம் ரொம்ப ரொம்ப குயிக்காக சென்று வயதும் குயிக்காக ஓடிவிடுவதாக அவர்களுக்கு தோன்றுகிறது. ஆகவே இதிலிருந்து பிசிக்ஸ் ஒரு விடயத்தை சைக்காலஜியினூடாக நமக்கு சொல்ல வருகிறது. டைம் டைலேஷன் என்பது இந்த பிரபஞ்சத்தில் வெவ்வேறாக டைம் என்ன ஸ்பீடில் செல்வது என்பதற்கு உரிய ஒரு கான்செப்ட். அது பிசிக்ஸ் கான்செப்ட். சைக்காலஜிக்கலாக டைம் பெர்செப்ஷன் என்ற ஒரு கான்செப்ட் வருது. அதுவும் டைம் டைலேஷன் மாதிரி தான். ஆனால் அது டைமை ஒவ்வொரு மனிதரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க என்பதை பொறுத்தது. ஆகவே சிறு வயதின் போது டைமை மெதுவாக ஃபீல் பண்ணுறாங்க, பெரிய வயதின் போது டைமை குயிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. இதனால தான் நம்ம எல்லோருக்கும் சிறு வயது ஞாபகங்கள் மிகவும் ரம்யமாக இருப்பதற்கு காரணம் பெரிய வயது ஞாபகங்களை விட. ஆகவே உங்களுக்கு நீண்ட நாள் இருந்த ஒரு சயின்ஸ் மற்றும் சைக்காலஜி ரீதியான ஒரு டவுட்டினை கிளியர் பண்ணும் முகமாக இந்த வீடியோவை நம்ம கொண்டு வந்தோம். இது மாதிரியான சயின்ஸ் சைக்காலஜி தொடர்பான நிறைய வீடியோக்கள்
இந்த சேனலில் உண்டு. தொடர்ந்தும் ஆதரவு வழங்குங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோக்களை.